நாங்க பெரம்பூர்ல இருந்து ஒரு 10 மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கோம். ஆனா இங்க எங்களால போக முடியாத சூழ்நிலை, ரொம்ப கிரௌடா இருக்கிறதுனால இப்ப எங்களால நடந்து போக முடியாது. அதனால வண்டியோட விடுறதுக்கான இடம் இல்லை அப்படின்ட்டு நாங்க போக முடியல. அதனால நாங்க அவர் நினைவிடத்துக்கு போக முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அவர் ஒரு மாமனிதன், அரசியல்லாம் தாண்டி அவர் ஒரு மாமனிதன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவரை பார்க்க வந்திருக்கோம். வண்டி உள்ள போக முடியல, நிறைய ஜனமா இருக்குனால போகிறதுக்கான வழி இல்லைன்றாங்க. வழி விட்டா போதும், எங்களுக்கான போறதுக்கான வழி பேரிகார்ட் போட்டிருக்காங்க, வழி விட்டா நாங்க போயிடுவோம். அதான் சார் ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பசின்னு வந்தா யாருக்குமே சாப்பாடு போடாம எல்லாரும் நல்லா இதுவா இருக்கிறாரு. அப்புறம் நாங்க முன்னாடியே வந்திருந்தோம்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு தான் அந்த குடுப்பனையில் வர முடியாம போச்சு. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். போன வாட்டி அதான் அவர் இதுக்கு கூட வர முடியல, இந்த வாட்டி தான் வர முடிஞ்சுது. அதான் வேலைக்கு போற வீட்டு வரை இந்த கூட்டத்திலையும் கால் வலியோட வர முடியாம பார்த்தனால. ஆனா அதே மாதிரி அவங்க பையனும் அதே மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஜனங்களுக்கு செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும், அவங்க அப்பா மாதிரி. அதான் மேடம் கிட்டேயும் பார்த்துட்டு போனோம், சொல்லிட்டு போனோம். அவர் நினைவு அஞ்சலிக்காக வந்திருக்கோம் எல்லாரும். அவரு மக்களுக்காக வாழ்ந்தவர், எங்களுக்கு மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்து முடிஞ்சு போயிட்டாரு அவரு. ஆனா அவர் இருக்கிறது மாதிரிதான் இப்பவும் எப்பவுமே. அவர் இல்லைன்றது, அவர் இருந்தா மக்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லா படிப்பை கொடுப்பாரு, மக்களுக்கு நல்லா பண்ணுவாரு. ஆனா அவர் இறந்ததும் இன்னமும் சாப்பாடு போடுறாரு எல்லாருக்கும், மக்களுக்கு. கேப்டன் சாரை ரொம்ப மிஸ் பண்றோம். கேப்டன் சார் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் மில்லுல, மதுரையிலேயே அவர் மில்லுல தான் நாங்கள் அரிசி வாங்க போவோம், அவரை பார்க்க போவோம். ரொம்ப நல்லது பண்ணுவார். அப்ப இருந்தே அவர் தான் மக்களுங்களுக்குலாம் அவர் நல்லது பண்ணியிருப்பாரு. அவர் வந்திருந்தாருன்னா, இப்போ அவர் இல்லாததுக்கு அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்றோம் நாங்கள் அவரை. காலைல 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். இந்தளவு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா சரியான கூட்டமாக இருந்துச்சு. கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு மனசு திருப்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு திருப்தியாக இருந்துச்சு. வீட்டில் அம்மா வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் வர முடியல. உடம்பு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எங்கள் கூட போகிறது அண்ணன் மாதிரி எல்லாருமே லேடிஸ்க்கு நிறைய பாதுகாப்பு இல்லை, லேடிஸ்க்கு நிறைய பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு அண்ணன் அதுதான் சொல்லியிருக்காரு. அவர் இல்லாத போது ரொம்ப வருத்தமாக தானே இருக்குது. அவர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, அவர் இருக்கும்போது அந்தளவுக்கு எதுவுமே தெரியல. அவர் இல்லாத போது தான் தெரியுது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு. போன ஒரு வருஷம் கேப்டன் இல்லாதது நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு அதை தெரியல. இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெண்களும் குழந்தைகளும் ஏகப்பட்ட பேர் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. காலையில் 6 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ மணி 3:30 ஆகுது. இந்த மணி வரைக்கும் கூட்டம் குறையவே இல்லை, கொஞ்சம் கூட கூட்டம் குறையவே இல்லை. எல்லாரும் மக்களுமே அவரை இந்த கடவுளாகவே தெய்வமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வருஷம் இப்படி தொடரும்னு நினச்சிருக்கோம். இந்த குரு பூஜை கண்டிப்பாக நான் வருஷம் கொண்டாடுவாங்க நினச்சிட்டு இருக்கோம். பெண்களும் குழந்தைகளும் இங்கே வேண்டிட்டு போனால் அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறுதுங்கிறதுனால தெய்வ சக்தி இந்த கேப்டன் கோயிலில் இருக்குங்க நாங்கள் முழுசாக நம்புகிறோம். தலைவரை பார்க்கறதுக்கோசம் வந்தோம். என் கல்யாணத்துக்கு வந்தார். எங்கள் வீட்டுக்காரு கூட்டமாக இருக்கும் வேணான்னு சொன்னார். ஆனால் பார்த்தே ஆகணும். சந்தோஷமாக இருக்குது. அவங்க பிள்ளைங்க கூடலாம் ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் ஒரே அழுகுந்தாரு. ஏன் அழுகுறேன்னா தலைவர் இல்லை கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடிக்கடிக்கு வருவாரு. வருஷம் அவர் அவர் பிறந்த நாள் காசுலாம் கொடுப்பாரு. அதெல்லாம் இன்னும் பத்திரமா எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காரு வீட்டுல. இந்த தலைவரை பார்க்கணும்னு நான் சந்தோஷமா 3 நாள் ஆவலோட இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு அழுகையாதான் வருது. இல்ல உயிரோட இருக்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு வந்திருக்கோம். அம்மாவையும் பார்த்தோம், அவங்க பசங்களையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லாது அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுச்சேன்னு எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. உண்மையிலேயே 1 வருஷம் அதுக்குள்ளேயும் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க காலை நேத்து வந்தோம். நாங்க கோயிலுக்கு போயிட்டு இப்படியே வந்தோம். இதை பார்க்கன்ட்டே தான் நாங்க வந்திருக்கோம். பார்த்துட்டோம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் இறந்ததாக நாங்க நினைக்கல, இன்னும் உயிரோட எங்க கூடயே இருக்கிறாருன்னு தான் நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவங்க ஃபேமிலியே பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இன்னும் இருக்கிறதாகத்தான் நாங்க நினைக்கிறோம். அவரு பார்த்தங்க, அவருடைய நினைவு தான் எங்ககிட்ட இருக்கு. அவர் நினைவு எங்களை விட்டு எங்கேயுமே மறையல.
ஆனா விஜயகாந்த் இறந்த நாளுக்கு இன்னைக்கு வரணும்ன்ற எண்ணத்துல நாங்க வந்துட்டோம். வந்து சந்தோஷமா நல்ல முறையில பாத்துட்டோம். பிள்ளைங்களையும் நல்ல முறையை பார்த்து நாங்க விஷ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். இல்லைன்ற ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. நாங்க ரசிகர்கள் இருந்தாலும் நாங்க இருக்கிறது மீது எங்களோட இருக்கிறது மீது நாங்க நினைக்கிறோம். எங்க மனசுலதான் இருக்கிறாரு அவரு.